வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யாத்ரா 35ஆம் அதிகாரத்தில் இன்னொருவனை கொலை செய்தவனை நியாயம் தீர்ப்பதை குறித்து ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுக்கின்றார். முதலாவதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் லேவியருக்கு சில பட்டணங்களை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் மற்ற எல்லா கோத்திரங்களுக்கும் ஆண்டவர் கானான் தேசத்தில் பங்கை கொடுத்தார். ஆனால் லேவியருக்கு மாத்திரம் கொடுக்கவில்லை. 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய பட்டணங்கள் எல்லாம் 48 பட்டணங்களும் அவைகளை சூழ்ந்த வெளி நிலங்களுமே. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரத்திலிருந்து அந்த பட்டணங்களை பிரித்து கொடுக்கும்போது அதிகம் உள்ளவர்களிடத்திலிருந்து அதிகமும் கொஞ்சம் உள்ளவர்களிடத்திலிருந்து கொஞ்சமும் பிரித்து கொடுக்க வேண்டும். அவரவர் சுதந்திரித்து கொண்ட சுதந்திரத்தின்படியே தங்கள் பட்டணங்களில் லேவியருக்கு கொடுக்க கடவர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்கள், எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் நியாயமாய் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கின்றது. லேவியர்களுக்கு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை என்பதற்காக லேவியர்கள் வீடு இல்லாதவர்களாக, தேவையான காரியம் இல்லாதவர்களாய் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இஸ்ரவேலில் இருக்கும் எல்லா கோத்திரங்களும் எல்லா குடும்பங்களும் அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்ட நிலைமையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். நண்பர்களே, இன்று கூட சமாதானமான ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் நியாயமாக நீதியாக முதலாவது நடத்தப்பட வேண்டும். எங்கே அநீதியோ ஏற்றத்தாழ்வுகளோ இருக்கின்றதோ அங்கே சமாதானம் இருக்காது. அடுத்தபடியாக, இஸ்ரவேல் ஜனங்கள் லேவியருக்கு கொடுக்கும் இந்த 48 பட்டணங்களிலிருந்து 6 பட்டணங்களை அடைக்கல பட்டணங்களாக ஆண்டவர் பிரித்து வைக்க சொன்னார். அதாவது, ஒரு இஸ்ரவேலன் தெரியாமல் ஒருவனை கொலை செய்துவிட்டால் அவன் இந்த அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி போகலாம். 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறது போல, ஒருவன் பகையொன்றும் இல்லாமல் சடுதியில் ஒருவனை தள்ளி விழப்பண்ணினதினால் பதுங்கியிராமல் யாதொரு ஆயுதத்தை ஒருவன் மேல் எறிந்திருந்தாலும், ஆனால் பகையில்லாமல் தீங்கு செய்ய நினையாமல் அப்படி ஒன்றை செய்திருப்பான் என்று சொன்னால், அந்த மனிதன் செத்து போயிருந்தால் அவன் தெரிந்து செய்த குற்றவாளி அல்ல. அப்படிப்பட்டவன் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவே அப்படிப்பட்டவன் அடைக்கல பட்டணம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 6 லேவிய பட்டணங்களில் ஏதாவது ஒன்றில் போய் அவன் அடைக்கலம் தேடிக்கொள்ள வேண்டும். பின்பு இஸ்ரவேலின் தலைவர்கள் இல்லாவிட்டால் நியாயாதிபதிகள் அவனை அந்த அடைக்கல பட்டணத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்து விசாரித்து, ஒருவேளை அவன் அறியாமல் தான் இந்த கொலையை செய்திருப்பான் என்று சொன்னால், 25ஆம் வசனம் சொல்லுகிறது போல, கொலை செய்தவனை பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடி போயிருந்த அடைக்கல பட்டணத்திற்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள். பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணம் அடை மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன். நண்பர்களே, ஆண்டவர் இஸ்ரவேலர் நியாயமான நீதியான சமுதாயமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதே நேரத்தில் இரக்கமுள்ள சமுதாயமாய் இருக்க வேண்டும் என்றும் விரும்பினார். பாருங்கள், சிலர் அறியாமல் சில பெரிய தவறுகளை கூட செய்து விடுகின்றார்கள். ஆகவேதான் விசுவாசிகள் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தில் ஒரு தவறை ஒருவர் செய்திருந்தும் ஆனால் உண்மையில் விரும்பியோ திட்டமிட்டோ அதை செய்யவில்லை என்று நாம் அறிந்திருப்போமானால் அப்படிப்பட்டவருக்கு 2வது வாய்ப்பை கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக நேரத்தில் தவறு செய்தவர்களுக்கும் இரக்கம் காட்டினார். அவர்களுடைய இருதயத்தை அவர் பார்த்தார். ஆகவே 2வது வாய்ப்பை கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்படிப்பட்டவர்களில் ஒருவர். ஆனால் அதே நேரத்தில் 35ஆம் அதிகாரத்தில் ஒருவன் அறிந்து பகை உணர்வினால் இல்லாவிட்டால் பழிவாங்கும்
எண்ணத்தினால் இன்னொருவனை கொலை செய்திருப்பான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட கொலையாளி அடைக்கல பட்டணத்திற்கு ஓடி தங்கிக் கொள்ள முடியாது. இஸ்ரவேலின் நியாயாதிபதிகள் அப்படிப்பட்டவனுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். ஆகவே ஒரு பக்கம் அறியாமல் கொலை செய்த ஒருவனுக்கு ஆண்டவர் இரக்கமாக இருக்க சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் அறிந்து செய்தவனை கண்டிப்பாய் விட்டுவிடக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். நண்பர்களே, 10 கற்பனைகளில் ஒரு கற்பனையானது கொலை செய்யாதிருப்பாயாக என்பது. அதாவது ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுப்பதும் அவன் ஜீவனை எடுப்பதும் ஆண்டவருடைய உரிமையாய் இருக்கின்றது. மனிதர்கள் ஒருவனுடைய ஜீவனை எடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. இன்றைக்கு மனித உரிமைகள், தனிநபர் உரிமைகள் என்று நாம் பேசுகின்றோம். சிலர் தங்களுடைய சொந்த உயிரை எடுத்துக்கொள்வது தங்களுடைய மனித உரிமை என்று பேசுகின்றார்கள். ஆனால் வேதத்தை அறிந்த நாம் மனித உயிர் என்பது தேவனுடைய உரிமை என்று நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவேதான் கருவில் இருக்கிற ஒரு குழந்தையை அழிக்கவோ இல்லாவிட்டால் ஒருவர் பாடுபடுகிறார் என்பதற்காக அவரை கொல்வதற்கோ கிறிஸ்தவர்களுக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் ஜீவன் என்று வரும்போது மனிதர்களுக்கல்ல, தேவனுக்கே உரிமை இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த அதிகாரத்தில் 33ஆம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள். இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். இரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினாலே ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல் என்றார். பாருங்கள், ஆண்டவர்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அந்த கானான் தேசம் அவர்களுக்கு சொந்தமானதல்ல. அவர்கள் இப்பொழுது புதிதாக வாடகைக்கு வந்திருக்கிறவர்களைப் போல இருக்கிறார்கள். ஏற்கனவே ஆண்டவருடைய நிலத்தில் வாடகைக்காக இருந்த கானானியர் இரத்தம் சிந்தினபடினாலே அவர்களை நீக்கிவிட்டு இஸ்ரவேல் என்னும் புதிய ஆட்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கின்றார். ஆகவேதான் இங்கே ஆண்டவர் அந்த நிலம் தன்னுடையதென்று ஆண்டவர் பேசுகிறார். தான் வசிக்கின்ற இடம் என்று பேசுகின்றார். நண்பர்களே, உலகத்தின் எல்லா காரியங்களும் கர்த்தருடையது என்பதை விசுவாசிகள் அறிந்திருக்கிறார்கள். இந்த பூமி கர்த்தருக்கு சொந்தமானது. நாமும் நம்முடைய சரீரமுமே ஆண்டவருடைய ஆலயமாய் இருக்கின்றது. சில நேரங்களில் புத்தீனமாக அறியாமல் தேவனுடைய காரியங்களையும் தேவனுடைய ஆலயத்தையும் நாம் தீட்டுப்படுத்த முடியும். ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் தங்களுக்காக வாழாமல் கர்த்தருக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்று வேதத்தின் மூலமாக விசுவாசிகள் நன்று போதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.